எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னங்க, ஏதோ பயங்கர கோவத்துல இருக்கிற மாரி இருக்கு. யாரு மேல? ஓ! உங்க மேனேஜர் மேலயா? இல்ல உங்க டிஎல் மேலயா? இல்ல வொர்க் மேலயா? எது மேலன்னு தெரியுது நல்லாவே. ஆப்வியஸ்லிங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் வொர்க் அப்படிங்கிற விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆப்வியஸ்லி ஒரு வாழ்றதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதுல ஒரு சம்பளம் வருது. அதுல ஒரு பொசிஷன் இருக்கு. எல்லாம் ஓகே தாங்க. பட் அந்த வொர்க் பிரஷர்ங்கிறத அதுவும் முக்கியமா இந்த ஆஃபீஸ்ல இருக்கிற வொர்க் பிரஷர், வொர்க் ஸ்ட்ரெஸ்ஸ எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நெறைய பேருக்கு தெரியாதுங்க. அத பத்தி தான் இந்த வீடியோ. இந்த ஆஃபீஸ் ஒர்க் பிரஷர் இருக்கு பார்த்தீங்களா? அது ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஏன் அப்டின்னா, நமக்குள்ள ஒருத்தன் இருப்பான். அவன் இருக்கான்லங்க, எல்லாத்துக்குள்ளயும் இருப்பான். அவன் என்ன சொல்லுவான்? "டேய் நம்பலாம் எப்படி இருந்தவங்கடா இப்ப பாரு, இப்படி பண்ணிட்டுருக்கோம். இவரு ஏன்டா நம்மளுக்கு இவ்வளோ வேலை குடுத்துட்டே இருக்காரு? இவரு நம்ம என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டேங்கிறாரா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் உள்ள நம்மள போட்டு இது பண்ணிட்டே இருப்பான். இன்னும் ஒரு படி மேல போய், நம்ம கூட ஒரு பையன் சேர்ந்தான் மச்சி. அவன்லாம் பாரு இப்ப எவ்ளோ பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஒண்ணுமே பண்ணலடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்மள போட்டு ஏதாவது சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வேண்டாம். சிம்பிள் விஷயங்க. முதல் விஷயம் என்னன்னா, இவ்ளோ ப்ரெஷர் ஆகணும்னு அவசியமே இல்லங்க. இது ஒரு வேலை. ஓகே. நம்ம லைஃப் இத தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. இந்த வேலையவே நம்ம வந்து ஃபுல் கோலா எடுத்துக்கிட்டு, நம்மள நாமே போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதெல்லாம் வேண்டவே வேண்டாங்க. சைலன்ஸ். முதல் விஷயம் சைலன்ட்டா இருக்கணுங்க. ரொம்ப அமைதியா, முடிஞ்ச வரைக்கும் மனச வந்து ரொம்ப கட்டுக்கோப்பா வச்சிருக்கணும். ஒரு அமைதியான நிலை. லைக் புக்ஸ் படிக்கிறது, இல்ல ஜிம் போறது, இல்லன்னா மெடிடேஷன் பண்றது, அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குங்க. அதுல கான்சன்ட்ரேட் பண்ணாலே போதும். அத விட்டுட்டு இன்னும் சில பேர்லாம் பண்ணுவாங்க. இந்த சிற்றின்பம்னு ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்து ஒரு மாரி பயங்கர ப்ளஷர் ஆகுறது. எப்படின்னா, சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அ செம்மையான ஜாப் ஒர்க் ப்ரெஷர்டா. இன்னைக்கு சாயங்காலம் போயிட்டு நான் குடிச்சிட்டேன்னா எல்லாமே சரியாயிரும். இன்னைக்கு நான் போயிட்டு ஒரு பாக்கெட் சிகரெட் குடிச்சிட்டா சரியாயிரும். இல்ல நான் போயிட்டு நண்பர்களே லிங்க் இருந்தால் அனுப்புங்கள். எனக்கு எல்லாம் சரியாயிரும். அந்த மாரிலாம் இருக்குல்லங்க. அதெல்லாம் வேலைக்கு ஆகும். ஆனா, அந்த பர்ட்டிகுலரா ஒரு 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ, 3 மணி நேரமோ அது போதைய பொறுத்து. இதெல்லாம் வேணாம். முதல் விஷயம், ரொம்ப மனச அமைதி பண்றதுக்கு என்ன வழி அத பாருங்க. சரி ஓகேப்பா, நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன். நான் வந்து சைலன்ட்டா இருக்கேன் ஆஃபீஸ்ல. அதே மாரி நான் பெருசா என்ன பிரஷர் பண்ணிக்கல. அட் த சேம் டைம் நீ சொன்ன மாரி சிற்றின்பத்த பக்கமே நான் போமாட்டேன். பட் எனக்கு இருந்தாலும் ஒரு விஷயம் இருக்குடா. என்னன்னா, ரொம்ப நான் எவ்ளோ கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு வேலை செஞ்சாலும், என் மேனேஜர் அத பாராட்டவே மாட்டேங்கிறாரு. அவர் வந்து சாட்டிஸ்ஃபையே பண்ண முடியல. நான் ஈவன் 10 அவுட் ஆஃப் 10 எடுத்தாலும், அவருக்கு அதுல ஒரு இதே இல்லையே! நான் அப்புறம் என்ன பண்றதுன்னு பயங்கரமா எல்லாருமே கேட்டிருப்பாங்க. எல்லாம் அத பத்தி திங்க் பண்ணிட்டே இருந்திருப்போம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல யாரையுமே 100% சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாதுங்க. ஸோ, அத தள்ளி இங்க பாருங்க. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல. அவ்வளதான். அத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். மத்த எந்த விஷயமுமே தேவையில்ல. இதெல்லாம் வந்து போட்டு யோசிச்சு நம்ம சந்தோஷத்த ஏன் தேவையில்லாம கெடுத்துக்கணும்? இதெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு, தேவையில்லாம ஸ்ட்ரெஸ் ஆறத விட்டுட்டு, ரியாலிட்டில வாழ பழகணுங்க எல்லாருமே. சிம்பிளா சொல்லப்போனா ரியாலிட்டில. எல்லாருமே நாளைக்கு நான் ஆஃபீஸ்ல என்ன பண்ண போறேன்? அன்னைக்கு நான் பண்ணது ஏன் சொதப்பிருச்சு? அது உங்க குரோத்துக்கு நல்லா இருக்குமே தவிர, உங்க பிரஷர், அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்லங்க, அது போவே போகாது. வாழ்க்கைய ரொம்ப அழகா மாத்தலாங்க. எப்படி தெரியுமா? இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கொண்டு போயிட்டு ஃபேமிலிட்ட கத்தறக்கு பதிலா, அவங்ககிட்ட அத ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வைஃப் கிட்ட அத ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட காதலி கிட்ட அத பத்தி பேசுங்க. உங்க காதலன் கிட்ட அத பத்தி பேசுங்க. அவங்க ஒரு சொல்யூஷன் தருவாங்க. "விட்றா பாத்துக்கலாம்" அப்படிம்பாங்க பாருங்க. அதோட பெரிய விஷயம் உலகத்துல எதுவுமே கிடையாது. அந்த விஷயத்த பார்த்து மட்டும் ஓடுங்க. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, கிஸ் எல்லாம் பறந்து போயிரும். சரிப்பா, நீ சொல்றது நல்லதா இருக்கு. நான் இதெல்லாம் அப்படியே ஃபாலோ பண்றேன். ஃபாலோ பண்ண ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காதா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குங்க. ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருந்துகிட்டே தான் இருக்கும். அது ஒர்க்லயா இருக்கட்டும், இல்ல வந்து பெர்சனல் லைஃப்லயா இருக்கட்டும். பட் அத எப்படி ஹேண்டில் பண்றோங்கிறது தாங்க விஷயம். ஸ்ட்ரெஸ்ஸ டோட்டலா தள்ளி போட முடியாது. பட் அதுலருந்து விலகி போலாம். இங்க பாருங்க, நம்பலாம் வேற லெவல். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவே போட்டுட்டு ஐய்யய்யோ! ஐய்யய்யோன்னுட்டு இருந்தோம் அப்படின்னா, எதுவுமே வேலைக்கு ஆகாதுங்க. நம்ப யாருன்னு நமக்கு தெரியுங்க. ஸோ, நடுவுல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்தாலும், அதெல்லாம் போய் தல ஏத்திக்கலாமா? ஆ? எல்லாமே சரியாயிருங்க. பாத்துக்கலாம். போய் ஸ்ட்ரெஸ் ஆவாம சந்தோஷமா இருங்க. தேங்க் யூ சோ மச். இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி இன்னொரு நல்ல வீடியோல உங்கள வந்து பாக்குறேன்.